ஷாலோம் டு எவ்ரி ஒன். மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் சந்தோஷமா இருக்கீங்க, நான் கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கின்றேன். இந்த நேரத்திலும் கர்த்தர் நமக்காக ஒரு வார்த்தை நினைப்பூட்டுகிறார். என்ன அப்படின்னா, ஒரு வாக்கு தத்துவம். ஏன்னா இந்த உலகத்துல, பாவம் நிறைந்த இந்த உலகத்துல, பிரச்சனைகள், பாடுகள், போராட்டங்கள் நிறைந்த இந்த உலகத்துல நாம் எப்படி செயலாற்ற வேண்டும், எதையெல்லாம் எப்பொழுது செய்ய வேண்டும், இப்படி நாம் யோசிக்கும் பொழுது ஒவ்வொரு விதமான சோதனைகள் நமக்கு வருது. இதை எப்படி நான் செய்வேன், இதை நான் எப்படி முடிக்க முடியும் அப்படின்னு சொல்லி. ஆனாலும் இன்றைக்கு கர்த்தர் நினைப்பட்டுறார் அப்படின்னா, அவர் நமக்கு ஆலோசனை தருகிறவராய் இருக்கிறார். அவர் நம்முடைய வழிகளை, இதுதான் வழி, இதுல இப்படி நட, நீ இதுல இப்படி பேசு, இதை நீ இப்படி செய் அப்படின்னு சொல்லி அவர் அவருடைய வார்த்தையின் மூலமாக நமக்கு நினைப்பட்டுகிறவராக இருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் நம்மேல் அவருடைய கண்களை வைத்து நமக்கு ஆலோசனை தந்து, இது சரியான பாதை, இதுல நடந்துரு, இந்த வேலையை இப்படி செய், இந்த பகுதியை இந்த மாறாக கையாளு அப்படின்னு சொல்லி கர்த்தர் நமக்கு இனிமேல் இந்த தினத்திலிருந்து நம்மை நடத்த போகிறார். எனவே இந்த வார்த்தை விசுவாசிக்கிறவர்களாய் நம்மை எதிர்நோக்கி இருக்கிற, நம்மை சூழ்ந்து இருக்கிற அத்தனை போராட்டங்கள், பாடுகள், ஒருவேளை நம்ம யோசிக்கலாம், எனக்கு இந்த பாதையில எப்படி போகணும், இந்த பிசினஸ் நான் எப்படி மேற்கொள்ளணும், இந்த பிசினஸ்ல நான் எப்படி ஜெயம் எடுக்கணும், இந்த வேலையில நான் எப்படி ஜெயம் எடுக்கணும், இந்த நேரங்கள்ல நான் எப்படி செயலாற்றணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சிருக்கிற நம்மளுக்கு கர்த்தர் நினைப்படுகிற அந்த வார்த்தையும் அதுதான். அவர் நமக்கு ஆலோசனை தருகிறவா இருக்கிறார், நமக்கு போதிக்கிறவரா இருக்கிறார். இந்த இடத்துல இந்த மாதிரி நடந்தா அமைதியா இருக்கணும், இந்த மாதிரி நடந்தா நம்முடைய வாயை திறக்கணும், இவ்வாறாக வாயை திறக்கணும், இந்த வார்த்தைகளை பேசணும் என்று அவர் போதிக்கிறவரா இருக்கிறார் என்று நினைப்படுகிறார். இந்த நாளை அவருடைய சமூகத்திலிருந்து, அவருடைய போதனையின்படி, அவருடைய ஆலோசனையின்படி, பிரத்யேக ஆலோசனை நமக்காக கர்த்தர் நம்மேல் அவருடைய கண்களை வைத்து சொல்லுகிற ஆலோசனையின்படி நடந்து, இந்த நாளிலே நமக்காக கர்த்தர் வைத்திருக்கிற அந்த ஆசீர்வாதங்களை, மேன்மையான ஸ்தலங்களை நாம் சுதந்திரத்துக் கொள்வோம். தேவன் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ ஆல்.